ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மதிப்பை உணர்ந்து கொள். ஒரு ஊரில் வயதான பாட்டி ஒருத்தங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு காலத்தில் நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்தவர் தான் அந்த பாட்டி. ஆனால் அவரின் கணவரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய நிலை தலைகீழாக மாறிப்போச்சு. அவரை கவனிக்கவும் ஆள் இல்லை. அவரின் உடல்நிலையும் சரியில்லை. அப்படிங்கிறதால தன்னுடைய ஜீவனத்தை நடத்தவே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனவே அந்த வயதான பெண்மணி தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொருட்கள் பண்டபாத்திரங்களை விற்று அதில் வரும் காசை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. இப்படி அந்த பாட்டி விற்ற பாத்திரங்கள்ல அதிகமாக வாங்கிய வியாபாரியோட பெயர் தாமிரதாசன். அந்த தாமிரதாசன் நன்றாக பேரம் பேச தெரிந்தவன். கிராமம் கிராமமாக போய் மக்கள்கிட்ட இருக்கும் பாத்திரத்தை வாங்கி அதை சரி செய்து நல்ல விலைக்கு விற்பதே அவனோட தொழில். இப்படி போய்கொண்டிருக்க பாட்டிக்கிட்ட இருந்து அனைத்து பாத்திரங்களுமே தீர்ந்து போய் விட்டுச்சு, ஒரு கிண்ணத்தை தவிர. அந்த பாத்திரத்தை விற்றாலும் அந்த கிண்ணத்தை விற்க அந்த பாட்டிக்கு எப்போதுமே மனம் வந்ததே இல்லை. ஏன்னா அவருடைய கணவர் உயிரோடு இருந்தபோது இந்த கிண்ணம் மிகவும் விசேஷமானது, என் தாத்தாவிடம் இருந்து எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பாராம் அவரோட கணவர். ஆனா இப்போது வேறு வழி இல்லை, அந்த கிண்ணத்தை விற்றுதான் ஆக வேண்டும் அப்படின்ற நிலையும் வந்தது. வழக்கம் போல தாமிரதாசன் கிட்ட அந்த கிண்ணத்தை விற்க பாட்டி முற்பட அதை வாங்கி பார்த்த தாமிரதாசன், இந்த கிண்ணத்திற்கு 2 பொற்காசுகள் தரலாம், அவ்வளவுதான் அப்படின்னு கூற பாட்டியின் முகம் சுருங்கி போச்சு. இது என் கணவரின் தாத்தா காலத்து கிண்ணம், இதனுடைய மதிப்பு அதிகம், குறைந்தது எனக்கு 10 பொற்காசுகள் கொடுத்தாதான் இந்த கிண்ணத்தை நான் தருவேன் அப்படின்னு கராராக சொன்னாங்க பாட்டி. இதை கேட்ட தாமிரதாசன், இந்த கிண்ணம் எல்லாம் அவ்வளவு வேலைலாம் போகாது அப்படின்னு கூறிவிட்டு அங்கிருந்து போயிட்டான். எப்படி இருந்தாலும் பாட்டி தங்கிட்ட தானே வர வேண்டும் அப்படிங்கிறது தான் தாமிரதாசனுடைய எண்ணம். பாட்டி ரொம்பவே மனம் நொந்து போனாங்க. தாமிரதாசன் கிட்ட அவன் கேட்ட விலைக்கே கிண்ணத்தை கொடுத்துருக்கலாமே, இனி யார் வந்து இந்த கிண்ணத்தை வாங்குவாங்க அப்படின்னு பாட்டியோட எண்ணமா இருந்தது. அன்னைக்கு அந்த ஊருக்கு புதிதாக ஒரு பாத்திர வியாபாரி வந்தாரு. நெத்தியில பட்டையும் குங்கும போட்டும் வச்சுக்கிட்டு கடவுள் பக்தி மிகுந்தவராய் இருந்தார். அவருடைய பெயர் சந்திரதாசன். அவர் மிகவும் நேர்மையான மனிதர். அவர் பாத்திரத்தை கேட்டு பாட்டி வீட்டிற்கு வருகிறாரு. அப்போது பாட்டி தங்கிட்ட இருந்த கிண்ணத்தை காட்டி, இதை நல்ல விலைக்கு எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாத்திரத்தை வாங்கி பார்த்த சந்திரதாசன் ஆச்சரியம் அடைந்தாரு. இந்த கிண்ணம் சாதாரண கிண்ணமே இல்லை, இது தங்கத்தால செய்யப்பட்ட கிண்ணம் அப்படின்னு சொன்னாரு. அந்த கிண்ணத்தின் மதிப்பு 400 பொற்காசுகள் போகும் அப்படின்னு சொன்னாரு. 2 பொற்காசுகள் கூட போகாது அப்படின்னு ஒருவர் சொல்லிட்டு போன அதே கிண்ணத்தை மதிப்பு தெரிந்த ஒருத்தர்கிட்ட 400 பொற்காசுகளுக்கு விற்றாரு அந்த பாட்டி. இது போலத்தான் நம்முடைய மதிப்பை உணராம சிலர் நம்ம ரிஜெக்ட் செய்யலாம். அப்போது நம் மதிப்பை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லையே அப்படின்னு சங்கடப்படாதீங்க. சரியான நேரம் வரும் பொழுது, சரியான நபரின் கண்களில் படும் பொழுது அவர்கள் நம் மதிப்பை உணர்ந்து கொள்வாங்க. அதுவரை துவண்டு போகாம உழைத்து கொண்டே இருங்க. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.